எல்லாத்தையும் ஒட்டி கேட்ட போல. ஆமாண்டா, எல்லாத்தையும் ஒட்டி தான் கேட்டேன். இப்ப என்ன அதுக்கு? இளமதி பேசினதெல்லாம் கேட்டல்ல, அவன் எவ்வளவு வேதனைப்படுறான்னு பாரு. நான் எல்லா விஷயத்திலயும் பாசிட்டிவ் சைடுல இருக்கிறத மட்டும் தான் நான் பார்ப்பேன். இளமதி கடைசியா என்ன சொல்லிட்டு போனா, இனி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டு உன் உடம்ப தேவையில்லாம புண்ணாக்கிக்காதன்னு சொல்லிட்டு போறான். அதை நீ கவனிச்சியா? ஓ, அவ அப்படி சொன்னா நான் விட்டுருவேன். மேடம், நீங்க எவ்வளவு வேணா பணம் வாங்கிக்கோங்க, ஆனா குழந்தைய கலைச்சிட்டு என்னம்மா, என்ன சொல்ல வர? உன் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தது இளமதிங்கிற பொண்ணுதாமா. அந்த எஸ்ஐ ரிஷிக்கும் அந்த பொண்ணு இளமதிக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமா. என்னம்மா சொல்ற? அந்த ரிஷி இளமதி கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஆமா ரம்யா, உன்னை காப்பாத்துனதுக்காக நான் இளமதிக்கு நன்றி சொல்றதுக்கு அவன் நல்லா இருப்பானா? நான் இளமதி கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுதான் அவன் உள்ள வந்திருக்கான். இவெல்லாம் என்னைக்கும் நல்லாவே இருக்க மாட்டான். இளமதி கிட்ட விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணுமே. இப்ப நான் என்ன பண்றது? இளமதி, ஏதோ சொல்ல வந்த மறந்துட்டேன். சரி, நீ ரெடியாவு, நான் வந்துடுறேன்.